இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனைகள் இந்த நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று தான் கடந்த முறை வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு திமுக வந்தது. ஆனால் அதில் உள்ள அந்த சட்ட சிக்கல்கள் மற்றும் அந்த மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான அந்த அதிகாரங்கள் ஆகியவற்றால் அதை ரத்து செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை தான் இப்போதைக்கு நிலவி வருகிறது. வரும் தேர்தலிலும் அந்த பிரச்சனை ஒரு முக்கிய பிரச்சனையாக எதிரொலிக்கணும்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு நாட்டு மக்கள் அதை புரிந்து கொண்டார்கள். நீட்டு தேர்வுக்கு ஒரு மாநில அரசு என்ன செய்ய வேண்டும், அதாவது கடந்த பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அரசு இருக்கிற போதுதான் நீட்டு தேர்வே உள்ள வந்தது. ஜெயலலிதா அம்மையார் காலமாகிற வரைக்கும் அதிமுக காலகட்டத்தில் கூட நீட்டு தேர்வு உள்ளே வரவில்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த துரோகம்தான் நீட்டு தேர்வு தமிழ்நாட்டிற்குள்ளே வந்தது. அதன் பிறகு அதற்கு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிவிட்டு 2 ஆண்டுகள் கிடப்பிலே போட்டு விட்டார்கள். இருக்கிற இடமே தெரியாது என்று தீர்மானங்கள் எங்கே இருந்தது என்பதை கண்டுபிடித்து தந்தவர் நமது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தோழர் ரங்கராஜன் அவர்கள் தான் அதை கண்டுபிடித்து தந்தது, இது எங்கே இருக்கிறது என்று. ஆனால் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசு அப்படி அல்ல. வந்தவுடன் சட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானங்களை தொடர்ந்து வலியுறுத்தி உள்துறை அமைச்சகம், ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அமைச்சர், அது மட்டுமல்லாமல் நமது ஜனாதிபதி இவர்கள் அலுவலகங்களில் எல்லாம் கேட்டு எடுத்து 5 முறை அவர்கள் விளக்கம் கேட்டிருக்கிறார்கள். நமது சுகாதாரத்துறை அதற்கான விளக்கத்தை கொடுத்திருக்கிறது. அவர்கள் கேட்ட 5க்கும் நாம் பதில் சொல்லி இருக்கிறோம். இப்பொழுது அவர்களுக்கு உள்ளபடியே சொல்ல போனால் அதை ஜனாதிபதி கையெழுத்திடுவதை தவிர வேறு வழி இல்லை. ஆனால் எவ்வளவு கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேன் என்கிறார்கள். இப்பொழுது உண்மையிலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் அத்தனைக்கும் திமுக மீது குறை சொல்லத்தான் பார்க்கிறார்களே தவிர, நாங்கள் தமிழர்களாக எங்கள் தமிழ் மக்கள் எதிர்க்கிற நீட்டு தேர்வை ஒன்றிய பாஜக அரசு ஏன் இன்னும் கையெழுத்து போடவில்லை என்று எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்தோமே ஆனால் நிச்சயமாக சொல்லுகிறேன், நீட் தேர்விற்கு ஒன்றிய பாஜக அரசு கையெழுத்திட்டு ஆக வேண்டும். ஆனால் இவர்கள் இங்கே மாநிலங்களுக்குள்ளே உள்ள பிரச்சனையை மீண்டும் பூதாகாரமாக்க வேண்டும் என்பதற்காக. ஏனென்றால் இந்த நீட்டு தேர்வும் அரசு ஊழியர்களுக்கான அந்த ஓய்வூதியமும் தான் மாநில அரசால் தீர்க்கப்பட முடியாத 2 முக்கியமான பிரச்சனைகளாக இருக்கிறது. 1-2 இருந்தாலும் நாம் அதை சரி செய்கிறோம். இதை நாம் எல்லோரும் சேர்ந்து ஒன்றிய அரசிடம் வலியுறுத்தினால் நிச்சயமாக சொல்லுகிறேன் அதற்கு தீர்வு காண முடியும். ஆனால் 2024 கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை வலியுறுத்தினார். நீட்டு தேர்வை சொல்லித்தானே அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் என்று சொன்ன போதும் தமிழ்நாட்டு மக்கள் அதற்கு செவிமடுக்கவில்லை. 40 தொகுதிகளிலும் வெற்றி தந்தார்கள். அப்படியானால் அவர்களுக்கு தெரியுது, நாட்டு மக்கள் உணர்கிறார்கள், இந்த முதலமைச்சர் நமக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார், அவர் சக்திக்கு மீறி உழைக்கிறார் என்பதை உயர்நீதிமன்றம் 3 முறை எடுத்து சொல்லி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் தன் சக்திக்கு மீறி உழைக்கிறார், இந்த மக்களுக்காக உழைக்கிறார் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும் என்கிற காரணத்தினால் உறுதியாக சொல்லுகிறேன், நீட்டு தேர்வு இருக்கலாம், அதிலே பட்டவர்கள், அதிலே கஷ்டப்பட்டவர்கள், அதனால் இழப்பை சந்தித்தவர்களுக்கு கோபம் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக சொல்லுகிறேன், முதலமைச்சர் அவர்கள் இதிலே ஆத்ம சுத்தியோடு நமக்காக உழைத்திருக்கிறார் என்கிற நம்பிக்கையில் இந்த நாடு முன்னேறி கொண்டிருக்கிறது, இன்னும் முன்னேற வேண்டும் என்ற எண்ணிக்கையில் எங்களுக்கு நாட்டு மக்கள் சாதகமாகவே இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். சார், மற்றொரு அரசியல் போக்கு தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை இப்போது இந்த பரந்தூர் விமான நிலைய திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை எதிர்த்து அவர்களுடைய அந்த போராட்டம் தொடங்கி இருக்கிறாங்க. இந்த தமிழக வெற்றி கழகத்தோட மற்ற கட்சிகள் கூட்டணி வைப்பதற்கான புதிய கூட்டணி ஒன்று அமைவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த திமுகவுக்கு இந்த 2026 தேர்தலில் பிரதான போட்டியாளராக இருக்கக்கூடிய கட்சியானது அது அதிமுக தலைமையிலான கூட்டணியா, அல்லது ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி தனியாக நின்றாலோ, அல்லது அதிமுக பாஜக கூட்டணி இணைந்து நின்றாலோ அது முக்கிய கூட்டணியாக, முக்கிய எதிர்கட்சியாக இருக்குமா போட்டியில், அதாவது தமிழக வெற்றி கழகம் ஒரு போட்டியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இந்த 3ல் உங்களுக்கு எதுவும் பெரிய போட்டியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் களத்தில் அதிமுக தான். நீங்கள் இன்னும் களத்துக்கே போகாது. அதாவது 1984 இருந்து நாங்கள் வந்து விட்டோம் தாமரை மலர்ந்தே தீரும் பாவம் அந்த அம்மா சொல்லி 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 வாய் வலிச்சு போய் இப்போ அதை விட்டுருக்கு அந்த அம்மா. சரி, அதனால இங்க பாஜக என்பது ஜீரோ எஃபெக்ட். அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதோடு அதிமுக கூட்டணி வைத்தால் அது மைனஸ் எஃபெக்ட்.
நெகட்டிவ் எஃபெக்ட் அது. வெற்றி கழகம் அப்படி அதிமுகவோடு பாஜக கூட்டணி வைத்து வறுமையானால் தமிழ்நாட்டு மக்கள் மிக அமோகமான வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தருவார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் களத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நேர் எதிராக நிற்க வேண்டும், களம் காண வேண்டும் என்று சொன்னால் அதற்கான பலம் அதிமுகவிடம் தான் இருக்கிறது, அதிமுக தொண்டர்களிடம் தான் இருக்கிறது. இன்னும் ஒருபடி மேலே போய் உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் என்று தம்பி விஜய் சொன்னார். சொன்னது மட்டுமல்ல, கடந்த நவம்பரிலே மாநாடும் முடித்தார். இன்றைக்கு வரைக்கும் அவர் ஏதோ 122 மாவட்டத்தில் எத்தனை மாவட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் போட்டிருக்கிறார் என்று நீங்கள் பாருங்களேன். 39. அப்படியானால் சூழல் என்னவாக இருக்கிறது? இல்ல எத்தனை பேருக்கு போட்டிருக்காரு? ஒரு 39 மாவட்டங்களுக்கு போட்டிருக்காரு. 121 மாவட்டங்களா பிரிச்சு அவ்வளவுதான். ஒரு 39 மாவட்டம், இன்னும் 90 மாவட்டம் இருக்கு. அந்த மாவட்ட ஒரு மாவட்ட செயலாளர்களை நியமிப்பதற்கு அந்த இயக்கத்திற்கு மாநாடு முடிந்து இன்னும் 4 மாத காலம் ஆயிருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இதையெல்லாம் நம்பி உடனடியாக மக்கள் வாக்களித்து விட்டுவார்கள் என்று நாம் நம்புவதற்கு இல்லை. விஜய் என்கிற ஒரு நடிகர், ஒரு உச்ச நடிகர், இன்னைக்கு இருக்கக்கூடிய நடிகர்களில் ஒரு உச்ச நடிகர் என்பதை நாம் மறுக்கவில்லை. அவர் மீது பாசம் கொண்ட சின்ன பிள்ளைகள், 18 வயது 20 வயது அந்த வயதில் இருக்கக்கூடிய அவர்களுடைய ரசிகர்கள் அவர் மீது இருக்கிற பாசத்தில் வாக்களிக்கலாமே தவிர, ஆனால் அரசியலை, தமிழை, தமிழ் மண்ணை, தமிழினத்தை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை புரிந்து கொண்ட வாக்காளர்கள் எனக்கு தெரிந்து அப்படி வாக்களிப்பார்கள் என்று நான் நம்பவில்லை.